பரிசுத்த பர்வதம். சங்கீதம் 15. தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? கர்த்தருடைய பிள்ளைகள் சீயோனில் வாசம் பண்ணுவார்கள். இவர்களுடைய சுபாவம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று தாவீது விவரமாக சொல்லுகிறார். சீயோனின் பிரஜைகளை பற்றி சொல்லும்போது, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் என்று தாவீது ஒரு கேள்வி கேட்கிறார். பரலோகத்திற்கு யாரெல்லாம் போவார்கள் என்று அறிந்து கொள்ள தாவீது பிரியப்படுகிறார். கர்த்தர் தம்முடையவர்களை பேர் பேராக அறிந்திருக்கிறார். நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்தை சொல்லி நம்மால் பரலோகத்திற்கு போக முடியாது. மனுஷன் பெயரை பார்க்கிறான், கர்த்தரோ நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய குணாதிசயங்களையும் பார்க்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிற குணாதிசயங்கள் நம்மிடத்தில் இருந்தால் மாத்திரமே நம்மால் பரலோகத்திற்கு போக முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பரலோகத்தில் பிரவேசிப்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். கர்த்தருக்குரியவர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய விசேஷித்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரமே அவருடனே கூட நித்திய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பார்கள். அவர்கள் மாத்திரமே தேவனுடைய நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணி இருக்கிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் தேவனுக்கு பிரியமான சிந்தனைகள் இருக்கிறதா? நாம் தேவனுக்கு பிரியமான கிரியைகளை நடப்பிக்கிறோமா என்பதையெல்லாம் நமக்கு நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய கூடாரத்தில் தங்குவதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கேள்வியை கர்த்தரிடத்திலும் கேட்கலாம். ஒரு சமயம் தலைவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். லூக்கா 18:18 முதல் 20 வரை. பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். தேவனுடைய வல்லமையினால் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிர்ந்தது. சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறவுண்டது. பவுல், சீலா ஆகியோரின் கட்டுக்கள் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்தான். அவன் பவுலிடமும் சீலாவிடமும், ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். அப்போஸ்தலர் 16:30-31. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் என்னும் கேள்வியை தாவீது கர்த்தரிடத்திலேயே கேட்கிறார். கூடாரம் என்னும் வார்த்தை பழைய ஏற்பாட்டில் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை. கர்த்தருடைய கூடாரம் என்பது அவருடைய வாசஸ்தலத்தை குறிக்கிறது. மோசேயின் காலத்தில் கர்த்தருக்கு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டது. கூடாரம் மிகவும் எளிமையானது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது கூடாரத்தை தங்களோடு எளிதில் எடுத்துச் செல்லும் விதமாக அதை மிகவும் எளிமையாக போட்டார்கள். பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய கூடாரம் என்னும் வார்த்தை புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய சபை என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுகிறார். தம்முடைய வல்லமையை அங்கு விசேஷித்த பிரகாரமாக வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் அவருடைய கூடாரத்தில் தங்கி இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தம்முடைய கூடாரத்தில் சந்திக்கிறார். கர்த்தருடைய கூடாரம் சாட்சியின் கூடாரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கூடாரம் கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வந்து அவரை ஆராதிக்கிற கூடாரம். தாவீது கர்த்தரிடத்தில் மேலும் ஒரு கேள்வியை கேட்கிறார். யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று தாவீது கேட்கிறார். பரிசுத்த பர்வதம் என்பது கர்த்தருடைய சபையை குறிக்கிற வார்த்தை. கர்த்தருடைய சபை சீயோன் மலையோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் ராஜா சீயோன் மலை மீது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினார்.
கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் யாரெல்லாம் வாசம் பண்ணுவார்கள் என்பதை அறிந்து கொள்ள தாவீது ஆவலாய் இருக்கிறார். பரிசுத்த பர்வதம் கர்த்தர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் அவரோடு கூட அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் வாசம் பண்ணுவார்கள். நாமும் கர்த்தரோடும் அவருடைய பிள்ளைகளோடும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்னும் வாஞ்சை நமக்குள் இருக்க வேண்டும். கூடாரம், பரிசுத்த பர்வதம் என்பது சீயோன் மலை, தேவனுடைய நகரம், புதிய எருசலேம் என்பதை குறிக்கும். தேவன் இங்கு வாசம் பண்ணுகிறார். தங்குதல், வாசம் பண்ணுதல் என்பது எப்போதாவது போய் வருதல் என்று பொருள்படாது. தொடர்ந்து தங்குவதை குறிக்கும். பக்தி இல்லாதவன் கூட தேவாலயத்திற்கு போகலாம். ஆனால் தேவனுடைய கூடாரத்தில் தங்க வேண்டும் என்றால் சங்கீதம் 15:2 முதல் 5 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு உட்பட வேண்டும்.